Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போதைய அண்மை தகவல், வேதியியல் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மற்றும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வேதியியல் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்வுக்கு முன்னதாகவே வினாத்தாள் கசிந்ததா என விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், நேற்றைய தினமும் இன்றைய தினமும் விசாரணை நடைபெறுவதாகவும், விரைவில் விசாரணை அறிக்கை அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விசாரணை எந்த அளவில் இருக்கு? வணக்கம். சமீபத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் இந்த கெமிஸ்ட்ரி பாடத்தில் மட்டும், வேதியியல் பாடத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில், குறிப்பாக செஞ்சி ஒன்றியத்தில் அவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. எனவே அது தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வேறு எந்த இடத்திலும் இல்லாத வகையில் செஞ்சியில் மட்டும், அந்த செஞ்சி ஒன்றியத்தில் மட்டும் எப்படி இவ்வளவு மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற முடிந்தது? காரணம், வேதியியல் என்பது மிக மிக கடினமான ஒரு பாடமாக இருக்கும். அந்த கடினமான பாடத்தில் இத்தனை பேர், அதுவும் ஒரே பள்ளியை சேர்ந்தவர்கள், எப்படி இவ்வளவு மதிப்பெண்கள் பெற முடிந்தது, 100க்கு 100 மதிப்பெண்களும் பெற முடிந்தது என்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 167 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அதிலே அரசு பள்ளி, தனியார் பள்ளி என்று பலரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிய வருகின்றது. குறிப்பாக 99 மதிப்பெண்கள் கூட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அந்த பகுதியிலே பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் நாமக்கலோ, சேலமோ, கன்னியாகுமரியோ, கும்மிடிப்பூண்டியோ, திருவள்ளூரோ இது போன்ற இடங்கள் எல்லாம் நடைபெறாமல் ஒரு பகுதியில் மட்டும் நூற்றுக்கணக்கான பேர் சென்டம் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கின்றது. எனவே இது முறைகேடு எதுவும் நடந்திருக்குமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அதன் காரணமாக விசாரணை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்து கடந்த 2 நாட்களாக விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்றும் விசாரணை நடந்த நிலையில இன்றும் அந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இன்னும் விசாரணை முடியவில்லை என்று இந்த விசாரணை நடத்தக்கூடிய சில அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது இந்த விசாரணையை முழுமையாக நிறைவு செய்து ஒரு அறிக்கையாக தயாரித்து அதனை பள்ளி கல்வித்துறை செயலாளரிடம் கொடுக்க சொல்லி உத்தரவு வந்திருப்பதாகவும், எனவே அந்த அடிப்படையில் இது சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர், அன்றைய தினம் தேர்வு பணியில இருந்தவர்கள், அந்த பகுதியிலே தேர்வு கண்காணிப்பாளராக செயல்பட்டவர் மற்றும் அந்த மாவட்டத்தினுடைய CEO, மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஆகிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்போது எந்த நேரத்தில் கிடைத்தது, மாணவர்களுக்கு முன்கூட்டியே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததா, அதே போல சென்டம் பெற்ற மாணவர்கள் சிலரையும் அழைத்து, நீங்கள் படித்து தேர்வு எழுதினீர்களா அல்லது முன்கூட்டியே இந்த வினாத்தாள் கிடைக்கப்பட்டதா என பல கேள்விகளை எழுப்பி அவர்கள் விசாரணை நடத்தி வருவதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. எனவே இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் இந்த விசாரணையை முழுமையாக முடித்து உரிய பதில் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது விஷயம் என்னவென்றால், உண்மையிலே படித்து சென்டம் எடுத்திருக்கக்கூடிய பல மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஏனென்றால் நமக்கு தெரியும், பொறியியல் போன்ற முக்கியமான படிப்புகளுக்கு வேதியியல், இயற்பியல், கணிதம் தான் முக்கிய பாடம். எனவே வேதியியலிலே 100க்கு 100 மதிப்பெண்களை இத்தனை பேர் பெற்றிருந்தால் அவர்கள் முன்னே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உண்மையை கண்டறிய வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் உண்மையிலே படித்து இத்தனை பேர் சென்டம் எடுத்திருந்தால் வாழ்த்துக்கள் என்றும், ஒருவேளை ஏதேனும் தவறுகள், முறைகேடுகள் நடைபெற்றிருந்தால் அதனை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.